எலி கொளுத்து கல்யாணம் பண்ண கூப்பிட்டதாம் என்று நான் சொல்கின்ற போது உங்களுக்கு ஞாபகம் வருகின்ற ஒரே ஒரு நபர் தான் முன்னாள் அமைச்சர் அதாவுல்லா. ரவுஃப் ஹக்கீமோடு தன்னை சேர கூப்பிட்டதற்காக வேண்டி கடந்த தேர்தல் மேடையில் அதனை கிண்டல் அடித்து இவர் சொன்ன இந்த விடயம்தான் பலராலும் வைரலாக பரப்பப்பட்டு பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. இப்போது அந்த எலி கொளுத்திருக்கிறது, கல்யாணமும் பண்ண போகிறது. அதை பற்றி தான் நாங்கள் இன்றைய வீடியோவிலே பார்க்க போகிறோம். டெங்கற்ற கிழக்கிலே டெங்கை ஒழிக்க வேண்டும் என்று முஸ்லிம் காங்கிரஸ் இப்போது புறப்பட்டிருக்கிறது. இப்போது கிழக்கு மாகாணம் முழுவதும் டெங்கு ஒழிப்பு செயற்திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் லீடர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இப்போது மடித்து கட்டி கொண்டு களத்தில் இறங்கி இருக்கிறார். பார்த்தார் தொண்டர்கள் இறங்குவதாக இல்லை, எனவே சம்மாந்துறையிலே தான் மடித்து கட்டி இறங்க வேண்டும் என்று மடித்து கட்டு இறங்கிறார். அதன் பிறகு எல்லா போராளிகளும் இறங்கி டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்திலே இறங்கி இருக்கிறார்கள். இப்போது மும்முரமாக அந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்துக்கு உள்ளேயே போராளிகளுக்கும் மற்ற ஆதரவாளர்களுக்கும் தெரியாத ஒரு விடயம் இருக்கிறது. போராளிகளின் கண்ணிலே மண்ணை தூவிவிட்டு முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் லீடர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் அதாவுல்லாவினுடைய கிழக்கு வாசலுக்கு சென்றிருக்கிறார். இவர் தானாக செல்லவில்லை. ஏற்கனவே ஒரு முறை கிழக்கு மாகாணத்திற்கு லீடர் ரவுஃப் ஹக்கீம் விஜயம் செய்கின்ற போது அதாவுல்லா அழைத்திருக்கிறார் கிழக்கு வாசலுக்கு வருமாறு. ஆனால் அவர் அந்த நேரம் போகவில்லை. இது இரண்டாவது முறையாக அதாவுல்லா திரும்ப அழைப்பை ஏற்படுத்தி வருமாறு கூப்பிட ரவுஃப் ஹக்கீம் சென்றிருக்கிறார். தான் சென்றால் பின்னால் தன்னுடைய ஆதரவாளர்கள் போராளிகள் வருவார்கள் என்று அறிந்து அவர்களையும் வேறு திசையில் வழி அனுப்பிவிட்டு 2-3 நெருக்கமானவர்களுடன் அந்த கிழக்கு வாசலுக்கு முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் லீடர் சென்றிருக்கிறார். அங்கு 2 மணி நேரமாக அதாவுல்லாவோடு தனியாக பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்கிறார். என்ன பேசியிருந்தார்கள் என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற போது வேறொன்றுமில்லை. நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பாக கடந்த பார்லமாண்ட தேர்தலில் முடிந்ததன் பின்னர் அதாவுல்லாவோடு ரவுஃப் ஹக்கீம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். முஸ்லிம் காங்கிரஸோடு அதாவுல்லா சேருவதற்கான கிரீன் லைட் பற்றி இருக்கிறது. எதிர்காலத்தில் இவர் முதலமைச்சர் வேட்பாளராக முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக இறக்கப்படுவார் என்கின்ற ஒரு தகவலையும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம். இப்போது அதனுடைய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. இந்த கிழக்கு வாசலிலே நடந்த இந்த ரகசிய சந்திப்பில் அதாவுல்லா மனம் விட்டு பேசியிருக்கிறார். 2 மணி நேரம் பேசியிருக்கிறார்கள் 2 தலைவர்கள். அதாவுல்லாவினுடைய விருப்பமாக இருப்பது அவர் இப்போது ஒரு தனியாக தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். தனி கட்சியாக செயற்பட்டு வருகிறது. ஆனால் இந்த கட்சியோடு இருந்து கொண்டு முஸ்லிம் காங்கிரஸோடு சேர்ந்து தேர்தலிலே இறங்குவது குறித்து தான் அவருடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் அந்த இடத்திலே லீடர் ரவுஃப் ஹக்கீம் அவருக்கு அந்த இடத்திலே விருப்பம் குறைவாக இருந்திருக்கிறது. அவர் இல்லை முஸ்லிம் காங்கிரஸ் என்பது நீங்கள் உருவாக்கிய கட்சி, நீங்கள் இருந்த கட்சி, எனவே உங்கள் கட்சியில் நீங்கள் நேரடியாக வந்து சேர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் விடுத்திருக்கிறார். அதற்கு ஒரு நல்ல உதாரணத்தையும் ரவுஃப் ஹக்கீம் சொல்லியிருக்கிறார். அதுதான் ஹிஸ்புல்லா ஏற்கனவே முஸ்லிம் காங்கிரஸ் என்று விலகி இப்போது அதே கட்சியோடு வந்து சேர்ந்து இப்போது எம்பி ஆகி இருக்கிறார். ஆகவே அதுபோல நீங்களும் எங்கள் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து எம்பி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் இருக்கிறது, எம்பி ஆகிக் கொள்ளலாம், நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்கின்ற விடயத்தை சொல்ல அதாவுல்லா அந்த இடத்திலே ஏற்கனவே இவர்களோடு இணைவது குறித்தான ஒரு கிரீன் லைட் இவரோடு இருந்தாலும் அந்த ரகசிய சந்திப்பின் பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவுல்லா நன்றாகவே இறங்கி வந்திருக்கிறார். எதிர்காலத்திலே நாங்கள் நினைப்பது போன்று மாகாண சபை தேர்தல் ஒன்று நடக்கின்ற போது முதலிலே அந்த மாகாண சபை தேர்தலிலே முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக அதாவுல்லா முதலமைச்சர் வேட்பாளராக இறங்குவார் என்கின்ற ஒரு கணிப்பும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, முஸ்லிம் காங்கிரசினுடைய இப்போதைய வீகம் எப்படி இருக்கிறது என்றால் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதாவுல்லாவை முஸ்லிம் காங்கிரஸோடு இணைக்கின்ற போது அதாவுல்லா முதலிடத்தில் அதிக வாக்குகளை பெற்று வருவார். 2ஆம் இடத்தில் வரக்கூடியவர் தான் உதுமாலபை. ஆகவே இவர்கள் 2 பேரும் ஏற்கனவே ஒரே கட்சியில் இருந்ததன் காரணமாக இவர்கள் 2 பேருடைய ஆதரவாளர்கள் இவர்கள் 2 பேருக்கும் வாக்களித்து இவர்கள் 2 பேரையும் எம்பி ஆக்குவார்கள். 3ஆம் இடத்தில் முஷரப் பெறக்கூடியதற்கான வாய்ப்புகளும் அங்கு இருக்கிறது. எனவே அக்கறை பற்றி அட்டாளைச்சேனை இந்த 2 ஊர்களும் ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே அந்த 2 ஊர்களையும் கைப்பற்றிவிட்டு பொத்துவிலையும் கைப்பற்றிவிட்டு அதன் பிறகு சம்மாந்துறையை கைப்பற்றுகின்ற முஸ்தீபுகளில் முஸ்லிம் காங்கிரஸ் இப்போது இறங்கி இருக்கிறது. சம்மாந்துறையிலே மன்சூரை இறக்குவதா அல்லது வேறு யாராவது இறக்குவதற்கான வேலைகளும் உள்ளே நடைபெற்று கொண்டும் இருக்கிறது.
அதன் பிறகு ஹரீஸ் 99.9% முஸ்லிம் காங்கிரஸோடு சேர்வதற்கான விருப்பத்தோடு இருக்கிறார். அந்த 1% விருப்பம் கட்சியினுடைய செயலாளரினுடைய கையில் தான் இருக்கிறது. அவர் விரும்புகின்ற போது, அவர் ஓகே சொல்கின்ற போது ஹரீஸும் முஸ்லிம் காங்கிரஸோடு இணைந்து கொள்வார் எதிர்காலத்திலே. அந்த பேச்சுவார்த்தைகளும் இன்னும் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே லீடர் ரவுஃப் ஹக்கீம் இப்போது முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து வெளியேறிய அவர்களுடைய பழைய அரசியல்வாதிகள் அவ்வளவு பேரையும் முஸ்லிம் காங்கிரஸோடு இணைக்கின்ற ஒரு வியூகத்திலே இணைந்து ஒரு எடுவொண்டு எடுத்துக்கொண்டிருக்கிறார் அம்பாறை மாவட்டத்திலே. ஆனால் இதையெல்லாம் இப்போது ஆளும் தரப்பு சார்பாக NPP சார்பாக இருக்கின்ற ஆதம் பாவா எம்பி எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதுதான் பெரும் மில்லியன் கணக்கான கேள்வியாக இங்கே இருக்கிறது. எது எப்படியோ அதாவுல்லா முஸ்லிம் காங்கிரஸோடு இணைகின்ற போது அங்கே முஸ்லிம் காங்கிரஸுக்கும் அவருடைய பழைய கட்சி போராளிகளுக்கும் ஒரு உத்வேகம் இதன் மூலம் கிடைக்கப் போகிறது, ஒரு பெரும் வரவேற்பும் கிடைக்கப் போகிறது என்பதுதான் உண்மை. எது எப்படி கிழக்கு வாசலிலே ரவுஃப் ஹக்கீம் அதாவுல்லாவுக்கு இடையிலான அந்த சந்திப்பு என்பது சுமூகமாக முடிந்திருக்கிறது, வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. இறுதியாக இடியப்பம் சொதியோடு அவர்களுடைய இராப்போசனமும் கழிந்திருக்கிறது. பலர் சொல்வார்கள் அரசியலிலே நரி ரணில் தான் என்று. ஆனால் உண்மையான நரி யார் தெரியுமா? லீடர் ரவுஃப் ஹக்கீம் தான். யார் நரியாக இருந்தாலும் மக்கள் தான் கடைசியிலே தீர்ப்பை எழுதப் போகிறார்கள்.